நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகுது. நான் வீடியோ போட முடியல. என்னன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம். நம்ம வீடியோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சத்தியம், நேர்மை, தர்மம், சத்தியத்தை மட்டும்தான் பேசும். வேறு எதுவும் எனக்கு பேச தெரியாதுங்க. இப்போ இன்றைக்கி எதை பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த நிறையா பேர் பார்த்திங்கன்னா சில மனைவிகள் கட்டின புருஷனை தவிர்த்து அடுத்தவனை நம்பி ஓடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உண்டான இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் ஊரடியே கூப்பிட்டு பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணி அம்மி பார்த்து அம்மி மிதித்து தாலி கட்டின புருஷனையே நீ விட்டுட்டு ஓடுறீன்னா, நீ அடுத்தவன் உன்னை வந்து நைட்டோட நைட்டாக திருட்டுத்தனமாக உனக்கு ஏதோ ஒரு டைமில் உன்னை கூட்டிகிட்டு போகிறவனா அவனோட ஓடுறையே, நீ அவனை விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகு? ஏப்பா, நீ அவனை விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகு? தாலி கட்டின புருஷனையே விட்டுட்டு போகிறியே, ஏன்? என்ன காரணம்? எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒவ்வொருத்தரை பார்த்து தானே பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஏன் விடுறீங்க? என்ன காரணம்? கட்டின வீட்டுக்காரனை விட்டுட்டு போகிறீங்களே, பாவம். ஏன், என்ன காரணம்? பார்த்து கண்ணை கட்டி உன்னை கல்யாணம் பண்ணாங்களா? இல்லை. அப்புறம் ஏன் விட்டுட்டு போகிறீங்க? போர் அடிச்சிருச்சானே? எப்பவுமே இப்போ பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறீங்க. பேசியிருப்பீங்க, பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஆனால் 2-3 மாதம் 4-5 மாதத்துக்கு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை அது பக்கத்தில் காட்டுறீங்க. அந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்போ மட்டும் பொழப்பு ஓடுது அப்படின்னா, அதுவும் பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா விருந்து வைப்பாங்க, அங்கங்கே வீட்டுக்கு சாப்பாடாக்கி போடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக சந்தோஷமாக மல்லிப்பூ கிள்ளிப்பூ வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸு டெய்லி ஒன்று மாற்றிக்கிட்டு பைக்கில் அவங்கவுங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ அதில் போய் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி குடும்பத்தில் நீங்கள் தனியாக வந்து பொழப்பு நடத்த அப்படிங்கும்போது உங்களுக்கு பல கசப்புகள் உண்டாகுது. என்ன கசப்பு உண்டாகுதுன்னா, சம்பாதிக்கணும். இப்போ கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருந்தா கடனை கட்டணும். அப்படியே நம்ம செலவுக்கு சாப்பாடு நம்ம செலவையும் பார்த்துட்டு கடனை கட்டணும். சில பிரச்சனைகள் உண்டாகும் போது அப்போ என்ன ஆகுது, அந்த 4-5 மாதமாக கட்டின மனைவியோட அன்பாக இருந்தவ சில கோபங்கள் வரும், சில டென்ஷன் ஆகும், கோபம் வரும். கோபம் வராது எப்படி என்ன பண்ண முடியும்? கோபம் வராது ஒன்றுமே பண்ண முடியாது. கோபம் வரும். அப்போ ஏதாவது ஒரு சுருக்குன்னு ஏதாவது லைட்டாக ஏதாவது சொல்லிவிட்டால் அதிலிருந்து அந்த கசப்புத்தன்மை ஏற்பட்டுருது. அந்த அன்பாக சிரித்து பேசி இந்த 4-5 மாதம் பலமுனவன் இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கசப்புத்தன்மை ஏற்பட்டு, அப்போ அந்த டைமில் வேறு எவனாவது இதுக்குன்னே சில பேர் திரியிறானுவல்ல. அப்படி திரியும் போது வந்து பார்த்திங்கன்னா அவன் பார்த்தா அன்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். கூட பழவனாக கூட இருக்கலாம். அப்போ வேறு ஏதாவது அன்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. அவனை பார்த்தா நமக்கு அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவனை தேவையில்லாத நம்ம மனசை அவன்கிட்ட பறி கொடுத்து, அப்புறம் கட்டின வீட்டுக்காரனையெல்லாம் விட்டுட்டு குழந்தை இருந்தால் கூட சில பேர் குழந்தைய கூட விட்டுட்டு போகிறாங்க. இது யாருக்காக சொல்கிறேன்னா, அந்த சேரிகளுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். சில பேர்லாம் பார்த்தா கண்ணித்தோட வாடகையில் இருக்கிறாங்க. புருஷனே அடித்தாலும் சரி உதச்சாலும் சரின்னு தன் காலடியில் புருஷன் காலடியில் திடீர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ கிடையாது, இந்த ஓடுகாலிகளுக்கு உண்டான வீடியோ தான் இது நான் போடுறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், அவன் வந்து ஒருத்தன் பார்க்குறான்னா அழகாக இருப்பேன், நம்ம வீட்டுக்காரங்கிட்ட பேசி பழகுறான்னா அதற்காக நம்ம வீட்டுக்காரரை அவன்கிட்ட நல்லா பேசி சிரித்து பேசுகிறாங்கிறதுக்காக நீங்கள் பழகக்கூடாது. நீங்கள் தவறான வழியில் போகக்கூடாது. அவன் கூட்டிகிட்டு போகிறவ உங்களை கூட்டிகிட்டு போகிறவ எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு இது கசப்பாக தெரியும். அவனை பார்த்தா சும்மா பசேன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கூட்டிகிட்டு போகிறவனோட போய் நீ கொஞ்ச நாள் இருந்து பார்த்துக்கும் போது தான் தெரியும், அடையே அப்பா அதுக்கு நம்ம வீட்டுக்காரனே பரவாயில்லையே அப்படின்னு. அரசன் நம்பி புருஷனை கை விட்ட கணக்காக ஆகிடும். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தயவு செஞ்சு அப்படி யாரையும் நம்பாதீங்க, போக வேண்டாம். அவன் எவ்வளோ நாளைக்கு வச்சிருப்பியா? ஊர் எரிஞ்சு கல்யாணம் பார்த்தவனை விட்டுட்டு அவட யாருக்கும் தெரியாது திருட்டனமாக கூட்டிகிட்டு போகிறவன் உன்னை வச்சு காப்பாற்றுவானா? அவன் போனதையுமா அவனுக்கு தேவையாங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் போயிட்டே இருப்பியா? நீ என்ன பண்ணுவியா? அப்போ நீ நினைக்கிறியா அப்போ நானும் போய் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தோட போகிறேன் அப்படிங்கிறீங்களா? அதுவும் அப்படிங்க ஒருத்தன் இருக்கலாம். அப்படி போய் சிக்கிறாதீங்கன்னு சொல்கிறேன். அப்படி போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு போயிட்டு நீ அவனே நம்பி இருந்தீங்கன்னா அவன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவேன். நீ நாதி எட்டு சில நேரத்தில் செத்து சுண்ணாம்பாவி தான் கட்பியா. அதனால் புருஷன் ஒரு குடும்பத்துலன்னா புருஷன் சில கவலைகள் இருக்குது, ஒரு திடீர்னு சொல்லத்தான் செய்வாங்க. அது நல்லது தான், நம்ம நல்லது தான் சொல்கிறியா. அதுக்காகவெல்லாம் நம்ம கோச்சிக்கிட்டு அடுத்தவனோட கவர் பண்ணிக்கிட்டு அடுத்தவனோட போகிறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம்.
அந்த ஆண்டவனுக்கே பிடிக்காது. ஆண்டவன் இதை விரும்ப மாட்டார். புரியுதா? அதனால் ஒழுக்கத்தோடு இருங்க. புருஷன் வந்து கோவப்படுற சில பேரெல்லாம் புருஷன் ரொம்ப டென்ஷன் ஆகி, ஆனால் பொண்டாட்டி ஏதாவது அடுத்த செகண்டு வந்து நிற்பியா. காரணம் என்ன அப்படின்னா, அவன் உண்மையில வச்சுருக்கிற அன்பு புரிய மாட்டேங்குது. கசப்பு இல்லாத எந்த குடும்பத்துலையாவது வாழ்க்கை நடக்குதா? கோடி கோடியாக பணம் இருந்தால் கூட அவங்க வீட்லேயும் சில பார்த்திங்கன்னா சில கசப்புகள் ஏற்படுத்தான் செய்யுது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணவே முடியாது இந்த காலத்தில். என்ன பண்ண முடியும்? அதனால் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணி தயவு செஞ்சு கண்ட புருஷனை விட்டு போகாதீங்க. புரியுதுங்களா? புருஷன் ரொம்ப முக்கியம். அதனால் அது தெய்வத்துக்கே பிடிக்காது. போங்க, கஷ்டம் இருக்குதா கோயிலுக்கு போங்க, தீபம் போடுங்க, சத்தியத்தின் தர்மத்தையும் கடைபிடிச்சி உங்களுடைய பொழப்பு நடத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் ஒரு நல்வழி காட்டுவார். சும்மா அக்கறைக்கு இக்கரை இங்கேருந்து அங்கே எட்ட பார்த்தீங்கன்னா அது நல்லா பசேன்னு இருக்குது. இங்கே பார்த்தா காஞ்ச மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்க்கும்போதும் தெரியும் அந்த பச்சையில் பார்த்திங்கன்னா அடியில் புழு இருக்குது. அந்த மாதிரி தான் அடுத்தவன் நம்பி போனால் பசேன்னு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அடியில் பார்த்தா புழு இருக்கும். அதை ஏற்றுக்குவியா? அடுத்தவன் நம்ம அதை கட்டின ஒரு டைம் கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னாடி அவள் பொருத்தம் பாருங்கள், நல்லவனான்னு பாருங்கள். பொருத்தம் நல்ல ஜோதிடத்தை போய் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். அவங்கவுங்க சில ஜோதிடர்களாக கரெக்டாக இருக்கும். மனக்கசப்பு வராத உங்களுடைய அன்பான போல் அன்பை பார்த்துட்டாங்கன்னா, பொருத்தம் பார்த்துட்டாங்கன்னா, அவ்வளோ தெளிவாக இருந்து பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சில சோசிகார் முறையில் இருக்கிறாங்க, பணத்துக்காக அங்கங்கே சில பேர் பணத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அவங்களையெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கையை அதுக்கப்புறம் கஷ்டத்தன்மைக்கு போகாதீங்க. ஆரம்பத்துலேயே அதை தெளிவாக பண்ணிக்கிங்க. நாம் அடுத்தனோட ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல முறையாக சொல்கிறேன். புருஷன் கோவப்படுறான்னா உம்மால் அன்பு இருக்குது, நம்ம நல்லா காப்பாற்றணும், நம்ம பிழைக்கணும் அப்படின்னு கோவப்படத்தான் ஜீவியா. கோவப்படாத எதையுமே செய்கிறானா ஒரு மந்தி அவள் எதுக்கும் ராய்ப்பட மாட்டியா. கோவப்படுறவன் தான் அந்த குடும்பத்தை கொண்டு வர முடியும். நான் எதுவுமே கோவப்படலை அப்படிங்கிறவ அது எதுவுமே அக்கறை இருக்காது. தெருவில் போனாலும் போயிட்டே இருப்பேன், தெருவில் போனாலும் பிடிப்பேன். புரியுதா? கோபம் இருக்கணும். கோபம் இருக்கிறவன் தான் குடும்பத்தை கொண்டாட முடியும். கோவப்படுறவன் தான் அன்பு வச்சுருப்பியா. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அடுத்தவனை நம்பி ஓடவே ஓடாதீங்க தயவு செஞ்சு. அப்படி ஓடுற மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடிடுங்க. ஆனால் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தைய விட்டுட்டு சில பேரெல்லாம் குழந்தைய விட்டுட்டு அடுத்தவனோட ஓடுறாங்க. பாவம் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த ஆள் பாவம் கழுவி விட்டுக்கிட்டு தண்ணி வாத்து விட்டுக்கிட்டு அவன் படாத பாடு திரும்பப்படுறானே. அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? அந்த பாவம் கண்டிப்பாக உங்களை சும்மா விடாது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு தாட்டிக்கு முடிவு ஒரு தடவைக்கு 1000 தாட்டி முடிவு பண்ணுங்கள். கடவுளை கும்பிடுங்க, தர்மத்தின் சத்தியத்தோட வழிங்க. நாம்பளாம் நிறையா சில பேர்லாம் அப்படி பண்ணுறதுனால தான் என்ன ஆகி போயிடுது அப்படின்னா, கடவுள் வந்து ஒழிஞ்சிக்கிட்டார். கடவுள் ஒழிஞ்சிக்கிட்டு நான் 6 கண்ணுக்கு தென்படாத போய் ஒழிஞ்சிக்கிட்டார். எவன் ஒருவன் கரெக்டாக இருக்கிறோனோ அவனுக்கு மட்டும்தான் நாம் வந்து காட்சி கொடுக்கணும், தென்படணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒண்டிக்கிட்டார். அதனால் கடவுளை தேடி எல்லாம் நிறையா பேர் பக்தியோடும் சிரத்தியோடும் அலையிறாங்க. நீங்கள் இந்த வழியில் போகிறீங்க, எப்போ உங்களுக்கு கடவுள்னால் என்னன்னே தெரியாது. இப்படி போனீங்கன்னா தயவு செஞ்சு நேர்மையான வழியில் போங்க. நான் சொல்கிறது உண்மை. எனக்கு வந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. காமெடியெல்லாம் கூட பெருசாக பண்ண தெரியாது. எனக்கு இது தான் தெரியும். நான் எப்போ பேசுகிறனாலும் இந்த தெய்வம் சத்தியம் தர்மம் நீதி நேர்மை இது தான் எனக்கு பேச தெரியும். உலகத்தில் தப்பு பண்ணுறாங்க சில பேர். யாருதான் ஏதோ ஒரு தவறுகள் தன்னை மறந்து ஏதோ நடந்துருது. ஆனால் தன்னை திருத்திக்கணும். திருத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த இறையர்கள் கண்டிப்பாக கிடைக்கி நீங்கள் நேர்மையோடு வாழுங்க. ஆண்டவங்க பார்த்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இதாக பண்ணுவார். தயவு செஞ்சு அடுத்தவனை நம்பி ஓடி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. பெத்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு ஓடாதீங்க. இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். சில காமெடியெல்லாம் பண்ணால் நான் நல்லா பார்ப்பேங்க. ஆனால் உண்மையான வீடியோ போட்டால் பாருங்கள், பாராதுருங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டம். ஆனால் நான் சொல்கிறது அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் நடக்கும். அதனால் நான் சொல்கிற மாதிரி கடைபிடிங்க. கண்கண்ட தெய்வ புருஷனை தவிர்த்து வேறு எங்கேயுமே போகாதீங்க. உங்கள் மனசை பறி கொடுக்காதீங்க. சரியா? அது நல்லதில்லை. அது பின்னாடி விளைவுகளைத்தான் ஏற்படுத்தின வளைஞ்சி நிம்மதியை கொடுக்காது. அதனால் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு அடுத்த வீடியோ போட்டனா கூட கடைசியாக எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இறைவன் ஒட்டியாக தான் வரும். தர்மம் நீதி நேர்மை இறைவன். எனக்கு அதை தவிர்த்து தெரியாது. நான் அந்த வழியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அதைத்தான் பேசுவேன். சரி நண்பர்களே, கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.